ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே நாம நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், பிளஸிங் பிஃபோர் எனிமீஸ் அப்படிங்கிற தலைப்பில் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகளிலே சத்துருக்கள் கூட நம்மளோட சமாதானம் ஆகிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம ஈசாக்கு அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல ஈசாக்கு அங்கே துறவுகளை தோன்றுகிறார். துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் சூழ்த்து போடுகிறார்கள். அவருக்கு தொடர்ந்து இடைவெளி பண்ணிட்டே இருப்பாங்க. அவரை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகும்படி பண்ணுவாங்க. அப்போ ஏசேக்கு சித்தனா என்றுதான் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணாங்கன்னு பேர் வச்சுட்டு ஈசாக்கு அவங்களோட எதிர்த்து போற இடமும் விட்டு கொடுத்துட்டே போற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு அங்கே நிறைவாக இருக்கிறது. கடைசியா ஒரு துறவு தோண்டுவாரு. அந்த துறவுல யாரும் பிரச்சனை பண்ணலாங்க ரெகோபோத்து பேர் வைப்பாரு. இப்படி சில காலங்கள் கழித்த உடனே ஈசாக்கு அங்கே பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான், ஐஸ்வர்யவானானான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இதை எதிராளிகள் பார்க்கறாங்க. பார்த்துட்டு நம்ம விட இவர் ரொம்ப வளர்த்து விட்டாரு, இவர் ஸ்ட்ராங்கா உறுதியாயிட்டாரு, இவரால் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு அந்த ஈசாக்கிடத்துல போயிட்டு ஆதியாகமம் 26ல 26லேருந்து 29 வரை பார்த்தோன்னு சொன்னா ஈசாக்கிடத்துல போய் அவங்க பயந்து உடன்படிக்கை பண்ண போவாங்க. நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படிம்பாங்க. தேவனாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நாங்க உம்மோட சமாதானம் ஆகும்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நம்ம சகித்து கொள்ளும் போது, விட்டு கொடுக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யும் போது, ஒரு காலகட்டத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால அவர்களே அதை கண்டு கொண்டு நம்மோடு சமானமாகும்படி வருவார்கள். தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு உழைத்த நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம் அநேக நம்மை பகைக்கிறார்கள். நம்மளும் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் நம் தேவனுடைய வழியில நடக்கும்போது ஏற்ற வழியிலே ஆண்டவர் சத்துருக்கள் எல்லாம் அடங்கும்படியாகவும் நம்மோடு சமாதானமா இருக்கும்படியாகவும் செய்வார். இதை நாம ஈசாக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாவாங்க. இரண்டாவது வேதம் சொல்கிறது, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 22:17, ஆதியாகமம் 24:60. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பார்கள், ஜெயம் கொள்ளுவார்கள். சத்துருக்கள் தோற்று போவார்கள், சத்துருக்களை தேவ பிள்ளைகள் ஜெயம் கொள்வார்கள். இதை நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தர் புஸ்தகத்துல
ஆமானுடைய அரமனையை ராஜா எஸ்தருக்கு கொடுப்பாப்புல. அது எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல. அத எஸ்தர் மொர்தெகாய் கொடுப்பாப்புல. ஆமான் என்ன பண்ணுவாரு, எப்படி ஆயிலும் இந்த மொர்தெகாயை தூக்கில போட்டுறணும் அப்படின்ட்டு எவ்வளவு பிரயாசம் பண்றாரு. ஆனா முடிவை பார்த்தீங்கன்னா அவன் மாண்டு போகிறான். தேவப்பிள்ளையாகிய மொர்தெகாய் அந்த இடத்துல கர்த்தரால உயர்த்தப்படுகிறான். அவன் பிற்காலத்திலே இந்த ஆமானுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்கிறான். என்றைக்கோ பல 100 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமானது இந்த எஸ்தர் மற்றும் மொர்தெகாய் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்மளை கூட அநேகர் இவனை துரத்தணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க. ஒன்றும் வாய்க்காது. உனக்குறவமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நாளொன்று வரும், அந்த இடத்தையே கர்த்தர் நாம சுதந்திரிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுவார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல கூட ஆண்டவர் நாத்தான் மூலமா தாவீதுகிட்ட பேசும்போது, உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்வார். சவுல் ராஜாவுடைய அரமனையை, சவுல் ராஜாவுக்கு இருந்த அதிகாரத்தை சவுல் முழு பகையாய் பகைத்த தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பார்கள். நீங்க ஒருவேளை சத்துருக்களுடைய இடையூறுனாலே மனமடிவா இருந்தால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்கள் சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 41:11 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் என்மேல் பிரியமா இருக்கிறதை அறிகிறேன் என்று தாவீது சொல்லுவார். சத்ரு ஒரு காலம் ஜெயம் கொள்ளவே முடியாது. மூன்றாவதாக சங்கீதம் 23:5 உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ராஜா பொறுத்தளவில் அவருக்கு அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். சத்துருக்களால் அவர் துரத்தப்பட்டு அநேக பகைமை மத்தியிலே அவர் வாழ்ந்தார். சங்கீதம் 132 தாவீதையும் அவருடைய உபத்திரவத்தை நினைத்தருளும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஸோ அதனால அநேக சத்துருக்களுக்கு மத்தியிலே அவர் வாழ்ந்ததுனாலே அவர் சொல்லுகிறார், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார், சத்துருக்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்தினார், சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அப்படின்னு சங்கீதம் 27 தாவீது சொல்கிறார். தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக தேவன் உயர்த்தினார். தாவீதை எந்த ஒரு சத்துருவும் அவனை மேற்கொள்ளாதபடி ஆண்டவனுக்கு ஒத்தாசையா இருந்தார். ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள்லாம் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு ஜனங்களே தாவீதை கனப்படுத்தினார். ஸோ சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். ஒரு காலத்து நேரத்தில் சத்துருக்கள் நம்மை வெட்கப்படுத்த எவ்வளோ முயற்சி எடுப்பார்கள், பொய்யான குற்றங்களை கூட சாட்டுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பிரியமா ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை கனப்படுத்துவார். இதை எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். 7 முதல் 11 வரை உள்ள வசனத்துல ராஜா கனம் பண்ண போகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு ராஜா ஆமானிடத்துல கேட்கும்போது அவன் தன்னை தவிர வேற யாரை கனப்படுத்துவார் என்று மனதில் நினைத்து அவன் சொல்லுவான், என்னென்னமோ சொல்லுவான். ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜ கிரீடத்தை தரிக்கணும், ராஜா போற குதிரையில போகணும்,
அது எல்லாவற்றையும் வாசல் காவலனாகி முருதகாய்க்கு போய் செய்யி, நீ சொன்னதுல ஒண்ணு கூட தவறாதபடி பாரு அப்படின்னு ராஜா கண்டிப்பா சொல்லிடுவார். அன்னைக்குதான் தூக்கு மரத்துல முருதகாயை தூக்குவதற்கு ராஜா இடத்துல அனுமதி வேணும்னு மனசு நினைச்சிட்டு வருவான். சற்று எதிர்பாராத விதமாக அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முருதகாய்க்கு செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் உண்மையாகவே சத்துருக்களுக்கு முன்பாக கனப்படுத்துவார் என்று இருக்கிறபடி அந்த முருதகாயை ஆமானாலே ஆண்டவர் கனப்படுத்தினான். அவன் மனமடிவாய் போய் வீட்டில் போய் சொன்னப்போ மனைவி சொல்றான், அவன் யூதனானான், உம்மால மேற்கொள்ள முடியாது. நீ நம்ம தேவனுடைய பிள்ளையானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த சத்துருக்களும் நம்ம வெட்கப்படுத்த முடியாது. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அருமையான ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது உபாகமம் 28:7 4வதாக, உன் சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் உனக்கு ஒப்பு கொடுப்பார், ஒரு வழியாய் எழும்புறவர்கள் 7 வழியாக அவர்களே ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சத்துருக்களை ஆண்டவர் சிதற பண்ணிடுவார். ஒரு வழியாக வருகிற சத்துருக்கள் 7 வழியாக ஆண்டவர் சிதற பண்ணுவார். தானியேலையும் சத்துருக்கள் தான் சரி செய்து அவனை சிங்கக்கவியில போனதுக்காக எல்லா பிரயத்தனமும் பண்ணாங்க. தானியேல் அது குறித்து கவலைப்படலை. அவன் எப்போதும் போல ஒரு நாள் ஒன்றுக்கு 3 வேளை அவன் எருசலேமை நோக்கி அவன் கைகளை உயர்த்தி தேவனை சோத்தரித்தான். சோத்திரம் பண்ணுவதை மாத்திரம் நம்ம ஒரு நாள் விட்டுறக்கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவதிலும் சோத்திரம் செய்வதிலும் அவரை ஆராதிப்பதிலும் அவருக்கு ஊழியம் செய்வதிலும் பின்வாங்காமல் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேலை கெவியில போட்டா கூட சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் அவர்களின் வாயை கட்டி போட்டார். ஆனா எதிராளிகளை கொண்டு போடும்போது அவர்கள் அந்த கெவிக்குள்ள இறங்க முன்னாடியே அந்த சிங்கங்கள் பாய்ந்து எல்லாரையும் நொறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, சத்துருக்கள் ஆண்டவர் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களெல்லாம் சிதற பண்ணுவார் என்று வேதம் சொல்லுவது. சத்துருக்களை சிதற பண்ணுவார். ஏசாயா 41:11, 12 உங்களுக்கு நல்லா தெரியும். 12வது வசனம் சொல்லி, உன்னோடு போராடினவர்களை நீ தேடினாலும் காணாது இருப்பார். உலகத்துல இந்த நாட்கள்ல எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்மளோட போராடினவர்களை ஒரு நாள் நம்ம தேடினாலும் காணாதபடிக்கு எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் தூரமாய் விலக்குவார். கடைசியாக சங்கீதம் 132 5வதாக 132 சங்கீதம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் வெக்கி போவார்கள், தலை குடிந்து விடுவார்கள். ஆமான் வெக்கி தலை குனிந்து வீட்டுக்கு போனான். அதே போல யூதர்களை பரியாசம் பண்ண, அலங்கத்தை கட்டின யூதர்களை பாபிலோனிலிருந்து வந்த யூதர்களை பரியாசம் பண்ண சன்பல்லாத்து, தொபியா போன்றவர்களையும் ஆண்டவர் வெட்கத்துக்கு உட்படுத்தினார். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தேவன் நிச்சயமா வெட்கப்படுத்துவாரே அல்லாமல் அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய முகத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். பிரியமான, இதை நம்ம எஸ்தர் புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம், நெகேமியாவில் பார்க்கிறோம், எஸ்ராவில் பார்க்கிறோம். சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டார்கள். எஸ்ரா புஸ்தகத்துல ராஜாவுக்கு லெட்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனா ராஜா சொன்னா, நீங்க ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பினார். ஆகையினால ஆண்டவர் சத்துருக்கள் நம்மோடு சமானமாகும்படி செய்வார். சத்துருக்களின் வாசலை நாம சுதந்திரிப்போம். சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். சத்துருக்களை 7 வழியாக சிதற பண்ணுவார். ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி
தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென்.